கடவுளே, இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ? பொழுது விடிஞ்சா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. காலம் கெட்டு போச்சு. மாமா சரியான கோழை, சரியான பயந்தாங்கொழி. நீ பயப்படுறது இல்லாம எங்களையும் பயமுறுத்தி விட்டியே, கொஞ்சம் கூட தைரியமே இல்ல. வாங்க வாங்க. சும்மா ஏற்கனவே பயந்து போயிருக்கான். என்னக்கா காலங்காத்தால வந்திருக்க? மாமா கூட என்ன சண்டையா? சும்மாடா, தெய்வத்துக்கிட்ட யாராவது சண்டை போடுவாங்களா? அக்கா, மாமா உனக்கு மட்டும் தெய்வம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெய்வம் தான். ஆமாப்பா. இன்னைக்கு ரக்ஷா பந்தன் இல்லையா, அதனால உங்க 2 பேருக்கும் ராக்கி கட்டிட்டு போலான்னு காலையிலே வந்தேன். வாங்க உட்காருங்க. நீ வாடி. கூடுறா, சரியான வாலு. அண்ணா, நீ யாரை காப்பாத்தாம போனாலும் பரவாயில்ல, முதல்ல உன்னை நீ பத்திரமா தைரியமா காப்பாத்திக்க. எங்க மாமூலு? கில்லாடி சித்தி, எங்க அம்மா கொண்டு வந்து ராக்கிய கட்டிட்டு நீங்க காசு வாங்கிட்டீங்களா? சரி சரி, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, புறப்படுனா. என்னடா என்ன எப்ப பார்த்தாலும் நடுங்க வச்சுட்டே இருக்க? நீங்க நடுங்கனா நான் நடுங்க வச்சுட்டே இருக்கேன். No! Oh my God! No, please, 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 Vanda, Vanda, please, Vanda, no, 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 please, 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 Vanda, Vanda, please, please, no, 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 please, Vanda, please, no, 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 no. மக்களே, இந்த ராக்கிக்கு ராக்கி கட்ட போறியா? Impossible. இந்த ராக்கிக்கு அக்கா தங்கச்சிக்கு சென்டிமெண்ட்ஸே கிடையாது. எஸ், நான் ஃபிகருங்கிற ஜூட்டோட ஸ்டைலே வேற. லுக், இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன உன் கற்பு காணாம போயிடும். கெட் லாஸ்ட். ஐ சே கெட் லாஸ்ட். லாஸ்ட். ராக்கி, ராக்கி, நீ பண்றது தப்பு ராக்கி. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை கட்டிக்க அக்கா தங்கச்சி இல்லைன்னு தவிக்கிறாங்க. இதை கட்டிக்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்பா. ஏற்கனவே 2 ராக்கிய கையில கட்டி இருக்கிற. இந்த காலேஜ் இருக்கிற ஐட்டங்களை எல்லாம் உன் அக்கா தங்கச்சா நினைச்சுக்கிட்டு உடம்பு பூரா ராக்கிய தொங்க விட்டுக்கோ. என்ன எங்கிட்ட லுக்குற? உன்ன மாதிரி பொட்ட மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. கட்டுமா, என்னவோ அண்ணா நினைச்சுக்கிட்டு கட்டு. எனக்கு அண்ணன் இல்லாத குறைய நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
சாரி இல்லம்மா அண்ணன். என்னடா எங்கிட்ட நுகுற? வண்ண மாதிரி பொட்ட மூஞ்சிய பார்த்தா எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. என்னாச்சுண்ணா? ஒண்ணு இல்லம்மா. சரி வா சாப்பிடலாம். வேண்டாம், எனக்கு பசி இல்ல. அட என்னண்ணா இது? முதல்ல வா உட்காரு. எப்ப பார்த்தாலும் பசி இல்ல பசி இல்லன்னு தான் சொல்வேன். அண்ணா என்னாச்சுண்ணா? நீ எதையும் என்கிட்ட மறைக்கிறல்ல? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? கேக்குறல்ல, ப்ளீஸ் சொல்லுண்ணா. காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவ்வளவுதானா? காலேஜ்னா இப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நீயே இவ்வளவு டென்ஷன் ஆகணும் சொல்லு. அது இல்லம்மா, சில ரவுடி ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒழுங்கானவங்களோட வருங்காலமும் பாழா போயிடுவோங்கிற வருத்தம். வருத்தமா? நீ சொல்ற ரவுடி பசங்களை உருவாக்குனானே அந்த பிரம்மா, அவனுக்கு இருக்கணும் வருத்தம். அவனே சும்மா இருக்கா, நீயே அனாவசியமா ஃபீல் பண்ற. சாப்பிடு. வேண்டாமா? வேண்டாம் வேண்டாமா? வேண்டாம். இங்க ஆகாமி இங்க பாரு, நீ சாப்பிடலன்னா எனக்கும் வேண்டாம். நல்ல அண்ணா. ஏன்னா கண் கலங்குற? மந்த்ரா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் அம்மாவை பார்க்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரம்மா என்ன பார்த்துக்குவாங்க? அண்ணி வருவாங்க, பாத்துக்குவாங்க. குட் நியூஸ். மந்திர கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணிட்டேன். அது இல்ல மாப்பிள்ள, இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க மந்திராவை கூட்டிட்டு வந்து அட்சதையை போட்டா போதும். அப்படின்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே பண்ணிட்டேன். உங்க சம்மதத்துக்காக தான் வந்தேன். எங்க குலதெய்வம் நீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க பெரியவங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மாமா, அண்ணனா இருந்து நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க செய்றீங்க. மந்த்ராவோட கல்யாணத்தையும் பண்றீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இட்ஸ் ஓகே மாமா. வரதட்சணை எதுவும் வாங்காம இந்த ஏழை விட்டு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நீங்க ரியலி கிரேட். நானா? யூ மீன் மீ? நாட் அட் ஆல். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் கோர்ட்ல வாதாடி என் கேஸ ஜெயிக்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பேன். ஷீ இஸ் வெரி கிரேட். சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும். கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். எஸ் யுவர் ஆனர். சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். பர்மிஷன் கிராண்டட். வரந்தரமா? ஓகே. மந்திரா, கெட் ரெடி ஃபார் யுவர் மேரேஜ். போங்க மாமா. வரமா? See you பிரசாந்த். ஓகே. அப்பா நான் கிளம்புறேன். வரேன்டா. அப்பா, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நானும் போறேன். நீ உரங்களுக்கிறவரோட டூயட் படிக்கிட்டு இரு. போடா, பாருங்கப்பா. அண்ணா. ஐயோ, அண்ணா டிஃபன் கேரியர் மறந்துட்டு போயிட்டானே. அடடே, ஆமா. அப்பா, நான் போய் கொடுத்துட்டு வரட்டுமா? போய்ட்டோமா, ஜாக்கிரதை. யார் அது? வாவ், பிராய்லர் சிக்கன். இது வரைக்கும் இந்த ராக்கி அக்கவுண்ட்லயே வரலையே. சூப்பர் சூப்பர். ஸ்டாப். மின்னல் அடிக்குது. சூப்பர் பன். ஹே மிஸ், கிஸ் ப்ளீஸ். யார் ராணி? பாஸ்டர். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பாஸ்டடா? அப்படின்னா என்னடா? அப்படின்னா ஒன்னு விருந்தாளிக்கு பிறந்தவங்கறா. இஸ் இட்? போல்ட் கேர்ள். இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் என்ன பார்த்தாலே நடுங்கி சாவாங்க. பட் யூ, உன்னை பாராட்ட வேண்டியதான். பாராட்ட வேண்டியதான்.
மரியாதையா வழிய விடுறா. ராக்கி 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 அவளது பண்ணாத ராக்கி 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 அவ என் தங்கச்சி உன கையெடுத்து கும்பிடுறேன். லெக்சரர், எனக்கு ஒரு டவுட். இவா உங்க அப்பனுக்கு தான் பிறந்தவளா இல்ல உங்க அம்மாவோட 2வது செட்டப்புக்கு பிறந்தவளா? எதுக்குன்னா இவனுக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்ல. டேய், ராக்கி எங்க அம்மாவை பத்தி இந்த ஒரு வார்த்தை பேசல, செருப்பு பிஞ்சிடும். ராக்கி 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 அவளது பண்ணாத உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ மூஞ்சிக்காக விடுறேன். ராக்கி ப்ளீஸ் சும்மா இருப்பா. ஐயோ ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு பாரதியாரோட பாடலை பார்ப்போம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், நன்மைகள் செய்வோம். அதாவது என்ன பாக்குறீங்க? அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கால, அங்க பாருங்க. ராக்கி ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன். If you are not interested, you can go out. You can go out. என்னடா? ஏய், அவன் பாப்பார பையன்டா. ஓ, so no non-veg, no drinks. Okay, okay, okay. இந்த கிளாஸ் ரூம்ல டஸ்ட்பின் இல்லையடா. புளியோதரை திங்கிறவனா இருந்தாலும் இந்த பையனுக்கு சூடு சொரணை இருக்குடா. வாங்க சார், பாருங்க சார் என்ன செய்யறத. ஓகே, பிஹேவ் யுவர் செல்ஃப். ஐ சே பாருங்க சார், மாமி சத்தை ஏன் டேபிள்ல போட்டிருக்கான். டேய் எடுறாத. எடுக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? இத மரியாதையை இப்ப எடுக்க போறியா இல்லையா? பிரின்சிபால், எமோஷன் ஆகாத. எடுக்க மாட்டேன். மாட்டேன். எடுறாத எடுறாத எடுறா. Just a minute. மது, ஐம் சாரி. நான் பண்ணது தப்புதான். இது வரைக்கும் யாரும் எனக்கு எடுத்து சொன்னதில்லை. ஆனா நீ புரிய வச்சுட்ட. இனிமேலாவது நான் நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன் மது. ராக்கி, இவ்வளவு சீக்கிரம் உன் தப்ப உணர்ந்துடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. கீப் இட் அப். அதை கொண்டாடுறதுக்கு நான் உனக்கு ஒரு கிராண்ட் பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. வரேன். சிக்கன் சாப்பிடு. ராமனா நீ ஊழல் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ராக்கியோட விளையாண்டா என்ன ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னுடைய பையா காலையில எழுந்து சாரத்தை பண்ணி மடியா பூஜை போட்டவனுக்கு மாமிசத்தை தரியாடா. தினமும் காயத்ரி மந்திரத்தை சொல்ற வாயில சாராயத்தை ஊத்துறியாடா. புனிதமான பூணுல புடுங்கி என் ஜாலியை கலக்கப்படுத்துறியாடா. நீ நாசமா போயிடுவடா. நான் செத்தாலும் சரி உன்னை இன்னைக்கு சும்மா விட போறதில்லடா. உன்னை கொண்டுடுறேன். உன்னை கொண்டுடுறேன்.
ராக்கி விஷயத்துல யாராவது தலையிட்டா ஆபீசர், என்ன காரணத்துக்காக இப்படி அடிக்கிறீங்க? சார், இவன் மதுங்கிற ஸ்டூடெண்ட் கொலை பண்ணிட்டான். நான் ஒண்ணு கொலை பண்ணல, அவனே குத்திக்கிட்டு செத்துட்டான். நீ கொலை பண்ணல? இல்ல. பண்ணலையா? இல்ல. ஆபீசர், அவன் தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு நீங்க என்ன சாட்சி வச்சிருக்கீங்க? சாட்சிகள் ஒண்ணு இல்ல சார், நூத்துக்கணக்கான சாட்சிகள் இருக்காங்க. Come on, students. Tell me. இவன் தானே மதுவை கொலை பண்ணது? Tell me. Come on, tell me. ஏய், சொல்லுங்கய்யா. ஏன் சாட்சி சொல்ல பயப்படுறீங்க? நீ தானே மதுவை கொலை செஞ்சுட்டாங்கன்னு போன் பண்ணது? இல்ல. ஏன் உண்மை சொல்றதுக்கு பயப்படுற? உண்மை சொல்லியா? எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. லெக்சரர், ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் நீங்களாவது உண்மை சொல்லுங்க. சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் கிளாஸ் ரூம்ல இருந்தேன். Come on, students. Tell me you cowards. ஆபீசர், இப்போது புரிஞ்சதா இவன் கொலை பண்ணலன்னு? எதுக்காக அவனை பிடிச்சிட்டு இருக்கீங்க? Leave him. சாரி சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? கமா உன் கூட இருக்கிறத விட சுடுகாட்டுல இருக்கிறதே மேல். ஏய் ராக்கி, நீ இவ்வளவு மிருகத்தனமா நடந்துப்பேன்னு நாங்க யாருமே நினைக்கிறடா. மது ஏதோ கலாச்சிட்டு விட்டுருவேன் நாங்க நினைச்சா அநியாயமா அவனை கொன்னுட்டேடா. ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ். அந்த மதுவும் செத்துட்டா, அந்த கேஸும் செத்துருச்சு. கம் ஆன், என்ஜாய் ப்ளீஸ். என்ன அதெல்லாம்? இத்தனை நாள் நீ கொடுக்கிற எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு நாங்கெல்லாம் மனுஷ தன்மையை மறந்துட்டோம். மதுவை நீ கொலை பண்ணதை நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. போயிடுங்க. உன்னால நாங்க எல்லாரும் ரவுடிங்களா கொலைகாரங்களா மாறிடுவோம்னு பயமா இருக்கு. இன்னொருத்த உயிரோட விளையாடுற ஒண்ணு எங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. ராக்கி, உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பெரிய கும்பிடு. கெட் லாஸ்ட். வாங்கடா. குட் பை. டேய் டேய். மந்த்ரா, நிஜமாவே கடவுள் ஒருத்தர் இருக்கானாமா? ஏன்னா கண்ணுக்கு முன்னால அநியாயம் நடந்துகிட்டு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற தைரியம் யாருக்கும் இல்லம்மா. அதனாலதான் கேட்கிறேன். அண்ணா, தப்பு பண்றவங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தானே கண்டிப்பா கிடைக்கும். மந்த்ரா, கண்டிப்பா தண்டனை கிடைக்குமா? கிடைக்கும்ண்ணா, கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நீ மனசு போட்டு குழப்பிக்காத. எல்லாரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க, நீயும் வா சாப்பிடலாம். வேண்டாமா, எனக்கு பசிக்கல. பாரு, ராத்திரியில சாப்பிடாம படுக்க கூடாது. நல்ல அண்ணன் இல்ல, வா வாண்ணா. அண்ணா, என்னாச்சுடா? என் கூட குடிச்சு தின்னு கும்மாளம் போட்டு நான் கடிச்சு துப்புன எலும்புகளை தின்னுகிட்டு இருந்த அந்த எச்சக்கல நாய்க்கு இன்னைக்கு என் முன்னால நின்னு கொலைக்குதுன்னா, அதுக்கு கொலைக்கிறது ஒருவேளை அந்த ஏசிபி ஹீட்டர் காதுல விழுந்துச்சுன்னா என் கதி என்னன்னா, நான் மாட்டிக்குவேன். நிச்சயம் நான் மாட்டிக்குவேன்.
What about my future, Rana? What about my future? சமுதாயத்துக்கு சமாதி கட்டுற இந்த சோப்ராஜ் சொந்த தம்பிக்காக சத்தியத்துக்கு சமாதி கட்ட மாட்டானா? ரிலாக்ஸ் மை பாய், ரிலாக்ஸ். அதனால காலேஜ் சுத்தமா ராக்கிக்கு எதிராக ஏதாவது பண்ணீங்க கொளுத்திடுவான், ஜாக்கிரதை. வாங்கடா. சேகர், சேகர், வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். டாக்டர், நீங்க தான் இவனை எப்படியாவது காப்பாத்தணும். இவன் ரொம்ப நல்ல பையன். யூ ஹேவ் டு சேவ் ஹிம் டாக்டர், ப்ளீஸ். பயப்பட வேண்டியதில்லை. பேஷண்ட் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். யூ கேன் கோ நவ. தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. What is this? Get up. என்னதெல்லாம்? இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனச ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன் சார். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். உங்க தப்ப உணர்ந்துட்டீங்க, அதுவே போதும். இனிமேல் அது ஒழுங்கா நடந்துக்குங்க. ஷூர் சார், இனிமே எந்த தப்பும் நாங்க செய்ய மாட்டோம். இட்ஸ் a promise சார். ப்ராமிஸ் சார், ப்ராமிஸ் சார். என்ன சொல்றீங்க நீங்க? எஸ் சார். எக்ஸாம்ஸ் வேற கிட்ட வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் கொலை நடந்தது. இப்ப என்னடான்னா ரவுடிங்க பூந்து காலேஜ்ல கலாட்டா பண்றாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருந்தா நல்ல ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை நாசமா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். இவ்வளவு அக்கறையா பேசுறீங்களே, நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து தைரியமா உங்களால சாட்சி சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். குட். என்ன உங்க கம்ப்ளைண்ட்? அந்த சோப்ரா தம்பி ராக்கி என் ஸ்டூடெண்ட் மதுவை கொலை பண்ணிட்டா சார். அந்த வணக்கம் சார். என்ன சார் இது? ஒப்பனுக்கு நீ ஒரே பிள்ளையா? இல்ல சார், 2 பேரு. அதான் லூசு குவாட்டா நடந்துக்கிற. இந்த விஷயம் சோப்ராஜுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட கிடைக்காம போயிடும். அருவாளால துண்டு துண்டா நறுக்கிடுவாங்க. ஏயா சத்தியமூர்த்தி, 4 கழுத வயசாச்சு, எந்த கம்ப்ளைண்ட் வாங்கணும் எந்த கம்ப்ளைண்ட் ரிஜெக்ட் பண்ணுங்கிற புத்தி கிட்டி வேண்டாம் உனக்கு. இதாட்ட கண்ட நாய் எழுதி கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என்னையும் ஒன்னையும் நிக்க வச்சு ரிவிட் அடிச்சிருவாங்க. புரிஞ்சுக்க. என்னடா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? அவுத்து போட்டு ஆடுறோம். அவுட். சார், என்ன சோப்ரா சார் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, உங்களை பார்க்க ராக்கியோட காலேஜ் லெக்சர் வந்திருக்காரு. அனுப்பு. உட்காரு. உட்காரா. என்ன விஷயம்? எக்ஸாமினேஷன்ஸ் கிட்ட வருது. அதுக்கு உங்க தம்பிக்கு கொஞ்சம் புத்தி சொன்னா நல்லா இருக்கும். இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? முகூர்த்தம் வைக்கிறதுக்கு. முகூர்த்தம்னா நல்ல காரியம் இல்ல, ஆஃப் மர்டர், ஃபுல் மர்டர். அதாவது போட்டோவை காட்டி அவனை தூக்கு இவனை தூக்குன்னு டீல் பேசுறதுக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ என் வீட்டுக்கே வந்து ஏன் முன்னாடி என் தம்பிக்கு புத்தி சொல்லுங்கிறியா? சபாஷ் வாக்காளி, அத என்ன தைரியம்டா. ஆனா உன்னை பார்த்தா அடிங்க கேனையாட்டம் இருக்கியே.
ஷேக்கானம்மாள ஷேப்பே மாறிடுண்டா. என்ன பெத்தவங்க எனக்கு சூரியராஜன் பேர் வச்சாங்க. ஆனா ஜனங்க என்ன சோப்ராஜ்னு கூப்பிடுறாங்க. இது சோப்ராஜோட பரிசுடா. போடா. சாமி, சாமி, என்ன சாமி இதெல்லாம்? இங்க இருக்கிற குடிசைங்களை எல்லாம் இடிச்சிட்டு பெரிய பெரிய பில்டிங் கட்டத்துக்கு எங்க தலைவருக்கு ஆர்டர் வந்திருக்கு. பில்டிங்கா? ஆமா. என்ன சொல்லிட்டு போறாங்க? நம்ம குடிசையெல்லாம் இடிச்சு போட்டு இங்க பெரிய பெரிய பில்டிங் கட்ட போறாங்களாம். அவனுக்கு எப்படி கட்டுவானுங்க? இது நம்ம இடம். அவனுங்க கட்டுற வரைக்கும் நம்ம என்ன சும்மாவா இருப்போம்? நம்ம இடத்துல பில்டிங் கட்டிக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம பொண்டாட்டி பிள்ளை கதி என்ன ஆகுறது? பாருங்கய்யா, எதுக்கும் நம்ம கவுன்சிலர் ராஜ்பாஸ்கர் சார்ட்ட போட்டு வைப்போம். அவர் எப்படி சொல்றாரோ அப்படி செய்வோம். அத வந்துட்டாரு. வணக்கம்யா. வணக்கம் வணக்கம். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, மத்தியானம் யாரோ சில பேர் கார்ல வந்து எங்க ஏரியா முழுக்க அளவெடுத்துட்டு போனாங்க. கேட்டதுக்கு அங்க பெரிய பெரிய பில்டிங் கட்ட போறதா சொன்னாங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதனாலதான் உங்ககிட்ட வந்தோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாம உங்க இடம் சம்பந்தப்பட்ட பட்டாவெல்லாம் கார்பரேஷன் மூலமா சென்ட்ரலுக்கு அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு எந்த கஷ்டம் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. என்னமோயா, நாங்க எல்லாரும் உங்களை தான் நம்பி இருக்கோம். நீங்க தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். கடவுள் இருக்காரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க, நான் போய் பாக்குறேன். இல்ல இல்ல, நீர் நான் பாக்குறேன். வணக்கம் சார். வணக்கம். என்ன? ஆனந்தராஜ் சார் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னாரு. கார் கொண்டு வந்திருக்கேன் சார், வாங்க போலாம். கார் வேண்டாம், என்கிட்ட சைக்கிள் இருக்கு. நான் சைக்கிளே வந்துடுறேன், நீங்க போங்க. சரி சார். யாருங்க அது? பசங்களும் நீயும் சாப்பிடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். அது இல்லைங்க, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. அரை மணி நேரத்துல வந்துடுறேன். வணக்கம் ஆனந்தராஜ் சார். ஹலோ கவுன்சிலர் சார், வாங்க 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 வாங்க. என்ன இதெல்லாம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானும் உங்களை நேர்ல வந்து பார்க்கலான்னு இருந்தேன். ஆனா ஒரு சின்ன மேட்டர்ல மாட்டிக்கிட்டு உங்களை இவ்வளவு தூரம் வரவழைச்சிட்டேன். உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே? சேச்சே, இதுல என்ன சார் தொந்தரவு இருக்கு? வாங்க உட்காருங்க. பாஸ்கர் சார், உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆயிரக்கணக்கான தொண்டர்களை ஜீப்புங்களையும் லாரிங்களையும் ஏத்தி சாராயத்தை ஊத்தி உங்க ஓட்டு எனக்கே உங்க ஓட்டு எனக்கேன்னு கத்துறாலும் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நீங்க நேர்மையா உழைச்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி நீங்களே ஜெயிச்சிட்டீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். இதுல இருந்து புரியுது மக்கள் மத்தியில உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு. இப்போ நீங்க தப்பு பண்ணாலும் அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. உங்க பேச்சுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. பாருங்க, உங்களுக்கும் வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கும் கல்யாணம் வளகாப்புன்னு பண்ணணும்ல. இருக்கிறது 5 வருஷம் தான். கொள்ளையடிங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த சேரியில இருக்கிற இடத்தை எனக்கு கொடுத்துட்டா, அதோ அங்க பாருங்க, அது உங்களுக்கு தான். பிளஸ் ஐ வில் கிவ் யூ 25 lakhs cash. பாருங்க ஆனந்தராஜ் சார், இந்த மக்களுக்காக உங்க சந்தோஷத்தையும் சுகத்தையும் இழந்துட்டு அவங்களுக்காக எந்நேரமும் உழைக்கிற உத்தமர்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. பாருங்க சார், என்ன கவுன்சிலரா தேர்ந்தெடுத்த இந்த மக்களுக்கு என் உயிரே போனாலும் துரோகம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு சேர வேண்டிய இடத்தை நான் நிச்சயம் வாங்கி தருவேன்.
வரேன். பாஸ்கர் சார் ஒரு நிமிஷம். ஒரு சில அரசியல்வாதிங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே சேஞ்ச் ஆயிடுவாங்க. அப்படியே நீங்களும் சேஞ்ச் ஆயிட்டீங்களோன்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன். அவ்வளவுதான். ஆனா நீங்க ஐயோ, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவசரப்பட்டு பேசி உங்க மனசை நோகடிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு பண்ணதுன்னா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். வாங்க, கார் டிராப் பண்றேன். வேண்டாங்க, என்கிட்ட சைக்கிள் இருக்கு, நான் வரேன். நல்லது. ஆந்திரே சார், என்ன இதெல்லாம்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இல்லையா? ஆனா ஏன் தீர்ப்பு? அந்த ஆரத்துல எதுக்கு அவங்களை இப்படி பண்ணா சொல்லுங்க சார், சொல்லுங்க. Oh my God. இன்னும் எவ்வளவு நேரம் கேட்டுறது? சார் யார் நீ? சார், என்னோட பேரு விஜயகுமார் சார். நான் ஆர்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். கவுன்சிலர் ராஜபாஸ்கர் சார் இங்க வர சொன்னாலும் நான் வந்து சாட்சி சொல்றேன் சார். ஆனந்தராஜ் சார் ராஜபாஸ்கரை கொலை பண்ணிட்டாரு. ஆமா சார். எங்க? கனல் பேங்க் ரோட்ல சார். வாங்க சார், நான் காட்டுறேன். நோ, சத்தியமூர்த்தி சார், இவன் எங்கேயும் உட்கார வை, வெளியில போக விட்டுறாரு. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே சார், உட்காரு. இது நியாயத்துக்கே காலம் இல்ல. பாருப்பா விஜய், உன் நல்லதுக்காக சொல்றேன். ஆனந்தராஜ் தான் கொலை பண்ணாருங்கிறத யாருக்கிட்டையும் தயவு பண்ணி சொல்லிடாத. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தா உன் கொலைக்கு சாட்சியே இருக்காது. ஓடிட்டு. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே நியாயம் நீதி நேர்மை எல்லாம் காலுக்கு கீழே போட்டு ரசிக்கிறீங்களா சார்? அந்த நியாயம் நீதி நேர்மை எல்லாம் உன்ன மாதிரி இளைஞர்கள் இருந்து காப்பாத்தணுங்கிற ஒரே ஒரு ஆசையில தான் சொல்றேன். தயவு செஞ்சு போயிடு. நோ, நான் போக மாட்டேன். விஜய், சொல்றத கேளு. நோ சார், நீங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நகரதா இல்ல. விஜய், நீ என் பையனாட்ட இருக்கப்பா. அந்த இன்ஸ்பெக்டர் நல்லவன் இல்ல, அயோக்கிய. தயவு செஞ்சு போயிடு. நோ சார். அவன் உன்னை கொன்னுடுவான்பா, உன்னை கொன்னுடுவான். போயிடு, உன் உயிரை காப்பாத்திக்க. போயிடு. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போறேன் சார், போறேன் சார். Shoot him! Hey, Kura!
நான் உங்க கூட இருக்கிறத அந்த பையன் பார்த்துட்டான். என்ன சார் பண்றது? சொல்றேன். அண்ணா 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 அடிங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன தூங்கும் போது எழுப்பாதுன்னு. ஆனந்த்ராஜ் சார் லைன்ல இருக்காருண்ணா. என்னவா? ஏய், மனசை தேத்திக்கணுமா? தைரியமா இருங்க. என்னங்களா என்னங்களா இதெல்லாம்? உங்களுக்காக ராப்பாவெல்லாம் ரத்தத்தை வேர்வையா சிந்தின பாஸ்கர் சார் அநியாயமா கொல்லிட்டீங்களேடா. நீங்களும் மனுஷங்களா? ஐயா, எங்களை வாழ வச்ச தெய்வத்தை கொலை செய்யற அளவுக்கு நாங்க மோசமானவங்க இல்லையா? ஏய் ஆபீசர், இது வரைக்கும் அமைதியா இருந்த இடம் இப்போ துணிகடாயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கு உங்க டிபார்ட்மெண்ட்? வயவன் சைரன் ஓதிக்கிட்டு வந்து வரமாட்டேன்னு ஆயிடுச்சா? தைரியமா இருங்கம்மா. மனசு தேத்திக்கங்க, மனசு தேத்திக்கங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவா இருக்கா. நடக்க வேண்டியதை பாருங்க. ஜஸ்ட் a minute, மிஸ்டர் ஆனந்தராஜ். எங்க சைரன் சத்தத்தை விட நீங்க போர் சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? ஆபீசர், டோன்ட் ஷவுட். நீ சொல்றதெல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கு நீ மகாராஜாவா இல்ல. இவங்க எல்லாம் உங்க அடிமைகள் இல்ல. ஆபீசர். எஸ் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. சார், நோ நோ ஆபீசர். புனிதமான இந்த உடலை போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேர்ல துண்டு துண்டா வெட்டி நாசம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். I won't permit you for that. பர்மிஷன் கொடுக்கிறதுக்கு நீ யார்? இந்த கொலை சம்பவத்துல புனிதமானவங்களோட கைவரிசை இருக்கா, புனிதம் இல்லாதவங்களோட கைவரிசை இருக்கான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்றேன். அடிங்கக்காளி, எத்தனை தடவை சொல்லியிருக்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் சாட்சியை விட்டு வைக்க கூடாதுன்னு. ஆனா நீ சொல்ற தப்பு போயிட்டேன். எப்படியாவது சாட்சியை ஃபினிஷ் பண்ணணும். யார் அவன்? இவன் தான் ஆர்சி காலேஜ் ஸ்டூடெண்ட். இவன் பேரு விஜயகுமார். தங்கி இருக்கிறது ஆர்சி காலேஜ் ஹாஸ்டல். அவனை தீர்த்துருங்கடா. விஜய் எங்க? எனக்கு தெரியாது சார். எனக்கும் தெரியாது சார். அவன் ஹாஸ்டலுக்கு வந்து 3 நாள் ஆச்சு சார். ஆமா சார், அவன் ஹாஸ்டலுக்கு வந்து 3 நாள் ஆச்சு சார். பக்காளி அவன் வந்தா எனக்கு தெரியப்படுத்தணும். எனக்கு விஜய் வேணும். இட்ஸ் டோட்டலி a pre-planned murder. What do you mean? Yes sir. கலவரம் நடந்தது ராத்திரி 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள. பட் ராஜ்பாஸ்கர் கொலை செய்யப்பட்டது ராத்திரி 9:30 மணில இருந்து 10 மணிக்குள்ளதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஆபீசர், அந்த ஏரியா போலீஸ்காரங்க ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலன்னு டே டு டே ரிப்போர்ட் புக்ல எழுதியிருக்காங்க. அங்கதான் சார் எனக்கு டவுட்டா இருக்கு. பட் வித்தின் a short time கிரிமினல் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். கலவரத்தில் கவுன்சிலர் ராஜபாஸ்கர் மரணம். இது போய் விஜய், விஜய், மாமா, விஜய்
மாமா மாமா விஜய் 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 மாமா காரை நிறுத்துங்க. விஜய் Vijay, Vijay. One second, doctor. Oh God. Vijay, 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 Vijay. Doctor, என்னாச்சு டாக்டர்? ஆக்சிடென்ட் ஆகி துடிச்சிட்டு இருந்த இவரை அனந்தராஜ் சார் தான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. அதுக்குள்ள இவர் செத்துட்டார். No, இது ஆக்சிடென்ட் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உயிரோட இருந்த இவனை அந்த ஆனந்தராஜ் அடிச்சு தூக்கிட்டு வந்ததை பார்த்ததுன்னா நான் என் கண்ணால பார்த்தேன் டாக்டர். லுக் மிஸ்டர், நீங்க எதையோ பார்த்து வந்து பைத்தியார்த்தனமா பேசுறீங்க. இது ஹாஸ்பிடல். கெட் அவுட். சார் அது இல்ல சார். ஏய், வெளியே போயா இல்ல கழுத்து பிடிச்சு தள்ளணுமா? வேண்டாம் சார். மூவ். விஜய் 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 என் ஸ்டூடெண்ட் விஜய் அந்த ஆனந்தராஜ் கொலை பண்ணிட்டாரு சார். ஆனந்தராஜா? ஆமா சார், நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய் மிஸ்டர், நீங்க யார் மேல குற்றம் சுமத்துறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியும் சார், நல்லா தெரியும். ஆனந்தராஜ் வேற யாரும் இல்ல சார், என் மாமா, என் சொந்த அக்கா புருஷன் சார். வேணும்னா நானே கோர்ட்டு வந்து சாட்சி சொல்றேன் சார். ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. Yes, sir. சைன் போடுங்க. என்ன சார் இது? ஆக்சிடென்ட் எழுதிருக்கீங்க சார். இது ஆக்சிடென்ட் இல்ல சார், கொலை. கொலை சார், எனக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும். பொத்திக்கிட்டு போடியா? இல்ல சார், நான் சைன் போட மாட்டேன். ஏய், நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறது சாதாரண ஆள் மேல இல்ல, இந்த ஊரே மரியாதை கொடுக்கிற பெரிய மனுஷன் மேல. சைன். என்ன சார் இது? பெரிய மனுஷன் தான், என்ன வேணாலும் பண்ணலாமா? சைன் போடியா? இல்ல சார், நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சைன் போட மாட்டேன். ஏய், சைன் போடுறா. இல்ல சார், நான் போடுறேன். சைன் போட மாட்டேன். போட மாட்டேன். சைன் போட மாட்டேன். போட மாட்டேன். வேண்டாம் சார், சைன் போடுறியா இல்லையா? போட மாட்டேன். நான் சொல்றதை கேட்கல, கலெக்டர் கொண்டுடுவேன். வேண்டாம். சாட்சியை கொலை செய்ய முயற்சி பண்ணியா? நானும் உங்க மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆபீசர். மைண்ட் இட். நீ ஒரு ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆபீசரா? குடிச்சிட்டு டியூட்டி பாக்குற ஒன்னா நம்பர் பொறுக்கி. ரெஸ்பான்சிபிள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? நோ, காசுக்காக கண்டவன் கால பிடிக்கிற உனக்கு அது எங்க தெரிய போகுது? அந்த ஆனந்தராஜ் விஜய் அநியாயமா கொலை பண்ணிட்டார் சார். அவனை சும்மா விட்டுடாரு, சும்மா விட்டாரு. இட்ஸ் ஆல் ரைட். கம் ஆன், கூல் டவுன், கூல் டவுன். நீங்க கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றேன் சார். குட். சத்தியமூர்த்தி சார், கம்ப்ளைண்ட் வாங்கிக்க. ஓகே சார். நீ வாடா. சார், ஒன்ன மாதிரி ஆளுங்க காக்கிய போட்டுக்கிட்டு மாமா வேலை பாக்குறதுனாலதான் ஜனங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட ஒத்த மயிலாட்டம் மதிக்கிறாங்கடா. பாஸ்டர். ஆனந்தராஜ், ஆபீசர், திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழையிறீங்களே. டோன்ட் யூ ஹேவ் மேனர்ஸ்? மிஸ்டர் ஆனந்தராஜ்,
யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம என் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி சொல்றீங்களா? ஒரு வெறி நாய் உபத்திரமா இருந்துச்சுன்னா கார்பரேஷன் காரங்க அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் அடிச்சு இழுத்துட்டு போகாம சும்மா விட்டுருவாங்கடா. ஆபீசர், மைண்ட் யுவர் பிளடி டங். ஏய், டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இல்ல? இன்னைக்கு உன் முகமுடியை கிழிச்சு உன் சுயரூபத்தை காட்டுறேன். ஆபீசர், யார அரெஸ்ட் பண்ணணும்னாலும் அரெஸ்ட் வாரண்ட் வேணும், அது தெரியல? கிரிமினல் லாயர் மிஸ்ஸஸ் சாரதா தேவி, நீங்க இந்த பெரிய மனுஷனோட தர்ம பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தோம் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம இங்க வரத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களாட்டம் ஃபூல்ஸ் இல்ல. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷூர், வை நாட். உங்க ஹஸ்பண்ட், ஐ மீன் மிஸ்டர் ஆனந்த் பெர்ராஜ், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட கொலை பண்ணிருக்காரு. அதுக்கு சாட்சி இருக்கு. சாட்சி வேற யாரும் இல்ல, உங்க தம்பி தர்மா. அட பாவி, என் தெய்வத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கே, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? என் கண்ணால பார்த்து சொன்னா தப்பா அக்கா? அக்கா, மாமா நீயும் நான் நினைக்கிற மாதிரி தெய்வம் இல்ல அக்கா, தெய்வம் இல்ல. அவர் ஒரு கொலைகார. அயோத்தி ராஸ்கல், உன்னை பெத்து வளர்த்தவன் நான் கொலை பண்ணி சொன்னாலும் உன்னை மன்னிச்சிருவேன். ஆனா இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக தன் சந்தோஷத்தையே பொருட்படுத்தாத அந்த தெய்வத்தை பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். அப்பா, இடியட், தோத்துக்கு கதி இல்லாம இருந்தப்போ தெய்வ மாதிரி வந்து நம்ம அக்காவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன டாக்டருக்கு படிக்க வச்சு உன்னையும் லெக்சரருக்கு படிக்க வச்சு இன்னைக்கு மந்திராவோட கல்யாணத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற மாமாவை கொலைகாரன்னு சொல்லியாடா? யூ ஃபூல். அண்ணா, நீயுமா என் பேச்ச நம்பல? தர்மா, நான் நல்லா இருக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? தயவு செஞ்சு என் வாழ்க்கையை பாழ் பண்ணிடாத. கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. ஐயோ, என் பேச்சு கேளுங்க. இன்னும் நீ பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த வீடே பாழா போயிடும். ஏய் தர்மா, இங்க பாருடா, உன் தங்கச்சி கல்யாணம் வேற கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஏதாவது அப்படி இப்படி நடந்துச்சுன்னா நம்ம மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்து போயிடும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுறா. இல்லப்பா, என்னால வாபஸ் வாங்க முடியாது. கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டேன். உனக்கு என்ன பண்ணுவ? பத்ரா, என் பேச்ச யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. யுவரான, மிஸ்டர் தர்மா அவர்களை சில கேள்விகள் கேட்பதற்கு கோர்ட்டார் என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் தர்மா, உங்களுக்கும் கொலை செய்யப்பட்ட விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? ஸ்டூடெண்ட் லெக்சர் சம்பந்தம். எத்தனை வருஷம்? 2 வருஷம். I see. இந்த ஆனந்தராஜோட உங்களுக்கு எப்படி பழக்கம்? அவரு என் அக்காவோட கணவர். அக்காவோட கணவர்னா? என்னக்கா இது? உன் கணவர் என் மாமா. மிஸ்டர் தர்மா, இது கோர்ட். இங்க யாரும் யாருக்கும் சொந்தம் இல்ல. விஜய் கொலையை ஆனந்தராஜ் தான் பண்ணாருன்னு உறுதியா சொல்றீங்களே, அவர் அந்த கொலையை செஞ்சத நீங்க நேரடியா பாத்தீங்களா இல்ல யாராவது சொன்னாங்களா? நான் நேரடியா பார்த்தேன். I see. நீங்க அத இப்ப கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? டெலிபோன் பூத்ல போன் பண்ணிக்கிட்டு இருந்த விஜய ஆனந்த்ராஜா அவரோட ஆளுகளும் சேர்ந்து அவனை அடிச்சு உதச்சு காரை தூக்கிட்டு போனதை நான் கண்ணால பார்த்தேன். Please note down this point, Your Honor. விஜய கொன்னதை தன் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்த இவரு, அவர் கொலை ஆவறதுக்கு முன்னால கார்ல தூக்கிட்டு போனதை தான் பார்த்தேன்னு இப்ப சொல்றாரு. No. No, 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 Your Honor, no. அது Your Honor, அது காரு. Don't get excited, Dharma. Your Honor, இந்த நபரை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை நான் உங்க முன்னாடி எடுத்து சொல்ல விருப்பப்படுறேன். இது சம்பந்தப்பட்ட சில சாட்சியங்களை கோர்ட்டார் முன் நான் விசாரிப்பதற்கு என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது சாட்சி டாக்டர் பிரசாந்த். கடவுள் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உங்களுக்கும் அதோ அங்க நிக்கிறவருக்கும் என்ன சம்பந்தம்? அவன் என்னோட தம்பி. I see. உங்க தம்பியை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? தினமும் அவன் எந்திரிக்கிறதே 8 மணிக்கு. அவன் எழுந்த உடனே என் தங்கச்சி மந்திரா அவனுக்கு பல்லு விளக்கி குளிப்பாட்டுவா. உடனே நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு பைத்தியம். அப்பா,
நான் பைத்தியமாப்பா? அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. உங்க அண்ணன் பைத்தியம் இல்லைன்னு. ஓட்டுமா, ஏய், பிரஷா, யாருடா பைத்தியம்? எங்க அண்ணன் இல்லடா பைத்தியம். நீதான்டா பைத்தியம். நீதான் பைத்தியம். நீதான் பைத்தியம். சுமார் அப்பா. சுமார். ஆர்டர் ஆர்டர். நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. தர்மாவுக்கு பைத்தியம் தான் மேத்தா ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட். நீங்க போலாம். யுவர் ஆனர், மிஸ்டர் தர்மாவோட அப்பா நாராயணன் அவர்களை நான் சில கேள்விகள் கேட்பதற்கு கோர்ட்டார் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். தர்மா, என் புள்ள இப்பதான் டாக்டர் பிரசாந்த் தர்மாவுக்கு மனநல சரியில்லைன்னு சொன்னாரு. அது உண்மைதான். என்ன? உன் மகன் பைத்தியம் இல்லப்பா. பைத்தியம் இல்ல. Yes, yes. நான் பைத்தியம் இல்ல. பைத்தியம் இல்ல சார். இவருக்கு பைத்தியங்கிறீங்க? காலேஜ்ல லெக்சரர் போஸ்ட் எப்படி இவருக்கு கிடைச்சது? சின்ன வயசுல அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் அதிகமா இருந்துச்சு. டாக்டரோட ட்ரீட்மெண்ட்னால போக போக கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. வளர்ந்த குழந்தை வீட்டுல வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக எங்க குலதெய்வம் ஆனந்தராஜ் என் காலேஜ்ல அவனுக்கு லெக்சரர் வேலை வாங்கி கொடுத்தாரு. இப்ப மறுபடியும் பைத்தியம் அதிகமாயிடுச்சு. That's all, Your Honor. இதுவரை நடந்த வாத பிரதிவாதங்களை பரிசீலனை செய்த இந்த கோர்ட் கீழ்க்கண்ட தீர்ப்பினை தருகிறது. விஜயை திரு ஆனந்தராஜ் அவர்கள் கொலை செய்திருப்பார் என்று நம்புவதற்கு குறிப்பிடத்தக்க சாட்சியங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினாலும், லெக்சரர் தர்மா அவர்கள் ஒரு மனநிலை சரியில்லாதவர் என்று டாக்டர்கள் அளித்த ரிப்போர்ட்டில் இருந்து நிரூபிக்கப்பட்டதாலும் அவருடைய சாட்சியத்தை நிராகரித்து திரு ஆனந்தராஜ் அவர்கள் நிரபராதி என்று கருதி இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. நியாயத்தை நிலைநாட்ட எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு நினைச்சேன். ஆனா சட்டத்துக்கு கண்கள் இல்லைன்னு சொல்றது உண்மைதான் தர்மா. ஐம் சாரி மை ஃப்ரெண்ட். நியாயத்துக்கு காலம் இல்ல. என்னையும் டிரான்ஸ்பர் பண்ணாங்க. மறுபடியும் நாம சந்திக்கலாம். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் தர்மா. பாய். தர்மா, ஏன்டா என்கிட்ட மோதன? டோன்ட் வரி, நீ என் சொந்தக்காரங்கிறதால சும்மா விட்டு வச்சேன். எஸ், போலாம் வாங்க. அவங்கிட்ட என்ன உங்களுக்கு பேச்சு? அப்பா, தர்மா, ஏய், எந்த தகப்பனும் தான் மகனுடைய காலில் விழமாட்டான். நான் உன் தகப்பன். உன் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 15-20 நாள்ல உன் தங்கச்சியோட கல்யாணம் நடக்க போகுது. அது வரைக்கும் நீ இந்த வீட்டு பக்கம் வந்துடாதப்பா, வந்துடாது. ஏன்னா அவ ஒரு பைத்தியத்தோட தங்கச்சின்னு தெரிஞ்சா நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னு போயிடும். ஆமாப்பா, ஆமா. நீ வராதே, வந்துடாதப்பா, வந்துடாதே, வந்துடாதே. வாங்க இல்ல. சொல்ல கேளு. வாங்க. வேண்டாங்க. நீ பண்ண உதவிக்கு வாங்கிக்க. வேண்டாங்க. வாங்கிக்கப்பா.
இந்த ராக்கியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க அலட்சியப்படுத்துறீங்கன்னா அதோட முடிவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல தெரியல என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்கடா. ஆஃப்டர் a very very long time நான் மறுபடியும் காலேஜுக்கு வந்திருக்கிறேன். கம் ஆன் ஜாயின் ஹேண்ட் ப்ளீஸ், கம் ஆன் ஐ சே. ஓகே, உன் சகவாசமே எங்களுக்கு வேண்டாம். நாங்க யாரும் உன் கூட சேர மாட்டோம். ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. என் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீங்கடா. கம் ஆன் ஜாயின் ஹேண்ட். எஸ் லூசு. என்னடா லுக் கூட்டுற? உன்னை பார்த்து நடுங்கிறதுக்கு நான் ஒன்னும் லெக்சரர் இல்ல. லூசு லூசு யம தர்மா. ஐயோ, ஒரு ரவுடித்தனத்தை பார்த்து பயப்படுறதுக்கு நான் ஒன்னும் லெக்சரர் தர்மா இல்ல. லூசு லூசு யம தர்மா. புனிதமான இந்த இடத்துல உன்னவாதி பொறுக்கி இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க இந்த அயோக்கியனுக்கு ஃப்ரெண்டா இருந்து பாவத்தை பண்ணிட்டீங்க. அந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் தெரியுமா? தெரியுமா? உங்க கையாலேயே நீங்க இவனை அடிக்கணும். எஸ், நான் லெக்சரர். நான் சொல்றத நீங்க செய்யணும். ஏய், நீங்க இவனை அடிக்கிறீங்களா இல்ல நான் உங்களை அடிக்கட்டுமா? இந்த தைரியம் தான் வேணும். சார் ப்ளீஸ் சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க சார். ப்ளீஸ். காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், என்னை விட்டுருங்க சார். உங்க வருங்காலத்தோட விளையாண்ட இவன் வாழணுமா சாகணுமா? முடிவு உங்களது. சொல்லுங்க, வாழணுமா சாகணுமா? சாகணும் சாகணும். உங்க எல்லா சார்பிலையும் நான் இவன ப்ளீஸ் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். இதை ஒரு தடவை என்ன பண்ணிச்சிருங்க சார். இனிமே என்ன தப்பு பண்ண மாட்டேன் சார். ஜெகநாத், என்னதெல்லாம்? அது இன்னொரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. இதுக்கு யார் காரணம்? லெக்சரர். எந்த லெக்சரர்? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து உங்கள்ட்ட கன்னத்துல அறுப்பு வாங்கிட்டு போனான் அவன் தான். அந்த லெக்சரர் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. அவனை துண்டு துண்டு அமைச்சு பண்ண போக போக. ராக்கி 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 ராக்கி
அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இந்த ஊருக்கு பெரிய ரவுடி நினைச்சுக்கிட்டு இருக்கானா? மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இது? இதாட்டம் அவன் எல்லாரையும் கொலை செஞ்சுக்கிட்டே இருந்தானா அதோட விளைவு நீங்க தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். பொண்ணோட அண்ணன் கொலைகாரன் தெரிஞ்சா மந்திரோட மேரேஜ் நின்னுடும். என் கல்யாணத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். அமைதியா இருந்த இந்த வீட்டுல பிரச்சனை உருவானதுக்கு காரணமே நீங்கதான். மூடி வாயே. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத நீ ஒன்னும் சொல்லித்தர தேவையில்லை. கூட பிறந்த தம்பிய பைத்தியம்னு ப்ரூவ் பண்ண என் அக்காவோட கனவா கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன காரியம் பண்ணிட்ட? வயசுக்கு வந்த பொண்ணு மேல கை உங்கிறது தப்பு. அது இல்லைங்க, இவளை என் கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பாக்காம பெத்த மகளாட்டம் வளர்த்து ஆளாக்கட உங்களை பார்த்து இந்த நாய் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? யார பார்த்து நீ நாயின்னு சொல்ற? இன்னொரு தடவை நாய்கின்னு சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டுடும். என்ன பண்ணுவடி? பல்ல உடைச்சிடுவேன். உன்னை என்ன பண்ற? ப்ளீஸ் என்ன பேச்சு பேசுற? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். ப்ளீஸ் மந்த்ரா, அழாதம்மா. தர்மா ஏன் இப்படி பண்றன்னு தெரியல. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுமா. சொல்லுமா, சொல்லு மந்த்ரா. குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டின மாதிரி இப்ப அப்பாவை போல நடிக்கிறீங்களா? ஏன் வாயாலேயே அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவன் கதையை முடிக்கணுங்கிற உங்களோட சதி திட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் ஆனந்த ராஜ்? சின்ன வயசுல ஃபீடிங் பாட்டில் பதில் அறுவாடு தூக்கிட்டு வந்தவனுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு லெக்சரர் கையில இன்னைக்கு உத வாங்கிட்டு வந்திருக்கானுங்களே. இவனுங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், நீ ஆம்பளை தானே, உனக்கு அது இல்லையா? இல்லன்னா எதுக்குடா அறுவாடை தூக்குறீங்க? எவனுக்கு அது விளக்கு பிடிக்க வேண்டிய? இந்த சோப்ராஜ் அப்படிங்க, இந்த சோப்ராஜ் பெரிய தாதா. என் பேரை கேட்டாலே சின்ன பசங்கள்ல இருந்து பெருசுங்க வரைக்கும் ஒண்ணுக்கு இருந்துருவாங்க. ஆனா இந்த சோப்ராஜ் கேங்கல வேலை செய்யற உங்களாட்ட கூட்டங்களை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. இவன் என் தம்பி ராக்கி. இவன் ஆத்மா சாந்தி அடையணும். எனக்கு அந்த லெக்சரர் கை கால் இல்ல தலை வேணும், இல்ல வக்காளி கூறு போட்டுருக்க. போ போ ராக்கி, ராக்கி பேசு. ஓ, நிம்மதியா தூங்குறியா? படுத்துக்க படுத்துக்க. ஏய், ஆனா அந்த லெக்சரரை முடிச்சிட்டு இறுதி சடங்கு பண்ண பிறகுதான் நான் தூங்குவேன். நீங்க இந்த நாட்டோட இளைஞர்கள், உங்களை நம்பி இந்த நாடே இருக்கு. எனக்காக உங்க பொண்ணான எதிர்காலத்தை நாசம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படிங்கிற தத்துவத்தை மறந்திருந்த எங்களுக்கு அதை எடுத்து சொன்னது நீங்க தான் சார். சார், இந்த சமுதாய நலனுக்காக நீங்க மட்டும் போராடிட்டு இருக்கிறப்ப உங்க ஸ்டூடெண்ட்ஸான எங்களை கையை கட்டிக்கிட்டு மூலையில உட்கார சொல்றீங்களா சார்? சார், உங்களுக்காகவும் உங்க கொள்கைக்காகவும் நாங்க என்னைக்கும் எப்பவும் எங்க உயிரை தரவும் தயாரா இருக்கோம் சார். சார், எய்ட்ஸை விட வேகமா பரவிக்கிட்டு இருக்கிற இந்த சமூக விரோதிகளை அழிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கிற முயற்சியில நாங்க கலந்துக்கிறது தான் எங்க பாவத்துக்கு பரிகாரம்.
அண்ணா நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியம்மா? தெரியும். நீ அடிக்கடி சொல்லுவியே நான் உன் தாய்க்கு சமம்னு. தாய்க்கு தன் பிள்ளை எங்க இருக்குன்னு யாரும் சொல்ல தேவையில்லைண்டா. தாய் மனசுக்கு அது நிச்சயம் தெரிஞ்சிடும். உட்காருமா. எப்படி இருக்காரு ஒவ்வொருங்கால புருஷன்? ரொம்ப நல்ல பையன். அப்படி ஒருத்தன் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணம் நின்னுடுச்சுடா. என்ன நீ என்ன சொல்ற? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நானே சொல்லிட்டேன். போய் நீ போய் சொல்ற. இல்லைடா, நான் நிஜம்தான் சொல்றேன். நான் நிஜம்தான் சொல்றேன். அழாதம்மா, அழாதம்மா. தைரியமா, தைரியமா. மந்த்ரா, இந்த கல்யாணம் நடக்கும். நான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். மந்த்ரா, 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 அழாதம்மா, அழாதம்மா. சரிமா. மந்த்ரா, மந்த்ரா, எனக்கு பசிக்குதும்மா. என் தங்கச்சி கல்யாணத்தை ஏன் நிறுத்திட்டீங்க? ஏன் நிறுத்திட்டீங்க? நான் ஒரு ரவுடின்னு தானே? எஸ், எஸ். நான் ஒரு ரவுடி, கொலைகாரன், லூசு, லூசு. பட் என்னோட இந்த நிலைக்கு யார் காரணம் உங்களுக்கும் தெரியும், இந்த சமுதாயத்துக்கும் தெரியும். சார், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா மந்த்ராவை கல்யாணம் பண்ணிக்க யாரும் முன் வர மாட்டாங்க சார். அதுக்கு நாங்க என்ன பண்றது? தினமும் ரவுடித்தனமும் கொலைகளும் செஞ்சுக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கிறவனி உன் தங்கச்சிய என் வீட்டு மருமகள் ஆக்கிட்டா எங்க வீட்டு மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் இல்ல பாழாயிடும். ஐ சே, வாட் ஆர் யூ டாக்கிங்? சார், சார், நான் ஒரு ரவுடிங்கிறதுக்காக என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்டா எப்படி சார்? சார், என் மந்த்ரா பச்சை குழந்தை சார். அவ மேல உயிரிய வச்சிருக்கு சார். சார், வேற உங்க கால விழற. தயவு செஞ்சு என் தங்கச்சி வாழ்க்கையை பழக்கிடாதீங்க பிளீஸ். நோ, இம்பாசிபிள். அம்மா, திலீப். அப்பா, இவர் தங்கச்சி மந்த்ராவை நான் நேசிக்கிறேன். ரொம்ப நல்ல பொண்ணு. பாவம், அவ என்ன தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீங்க இந்த மேரேஜ வேண்டாங்கிறீங்கப்பா. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அந்த கேடுகட்ட குடும்பத்துல இருந்து அழைச்சிட்டு வந்து அவளை நம்ம வீட்டு மருமகளாக்கிக்கிட்டா நம்ம குடும்ப கௌரவம் அவ்வளவுதான். உன்ன மாதிரி கொலகாரனோட தங்கச்சி பொறுப்பா குடும்பத்தை ஒழுங்கா நடத்துவாங்கிறதுக்கு என்னையா கேரண்டி? ஐ சே கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். அவன் இந்த கொலகார யமதர்மா தங்கச்சி இல்ல, லெக்சரர் தர்மாவோட தங்கச்சி. நாளைக்கு அதே இடத்துல அதே முகூர்த்தத்துல உன் மக என் தங்கச்சி கழுத்த தாலி கட்டணும். இல்லன்னா அதே முகூர்த்தத்துல உங்களுக்கு நான் சமாதி கட்டிடுவேன். வேண்டாம்ப்பா, அப்படி எதுவும் பண்ணிடாத. சீக்கிரமா ஒத்துக்குங்க. ஒத்துக்கிறேன், நான் இதை ஒத்துக்கிறேன். இந்த அருவாளுக்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கு இல்லையே. ஏய், ஆனந்தராஜுக்கு போன் பண்ணு. மிஸ்டர் ஆனந்தராஜ், நான் திலீப்போட ஃபாதர் ராமூர்த்தி பேசுறேன். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அதே முகூர்த்தத்துக்கு நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ சந்தோஷம் தானே? That's good. But one more thing.
என் அருவாளுக்கு பயந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நாளைக்கு ஏதாவது என் தங்கச்சியை சித்திரவதை செஞ்சீங்கன்னா பாத்தியம்மா மந்திரா, தேவையில்லாத பிரச்சனையால் நின்று போன உன் கல்யாணத்தை தடபடாத நடக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு உன் மாமா. நம்ம குலதெய்வமா அவரு. குலதெய்வம் இல்லப்பா அவரு, குலதெய்வம். மந்திரா, அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது உங்க தெய்வத்தோட பெருந்தன்மைக்காக இல்ல, எங்க அண்ணா யமதர்மாவுக்கு பயந்து. அன்னைக்கு இந்த வீட்டு சம்பந்தத்தை வெறுத்தவங்க இன்னைக்கு என்ன மருமகளா ஏத்துக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் உங்க தெய்வம் இல்லப்பா, எங்க அண்ணா தர்மா. நாளைக்கு கல்யாணத்துக்கு எங்க அண்ணா வரலனா நான் நிச்சயம் தாலி கட்டிக்க மாட்டேன். ஜெகநாதா சார், நாளைக்கு மந்திராவோட மேரேஜ். அரெஸ்ட் பண்ணாதீங்க. Leave him, just leave him, that's all. சார் என்ன சொல்றீங்க? புரியல? அது கொஞ்சம் மூளை வேணும். Welcome to the big man. Come on. Welcome, Mr. Ramchandran. ஹலோ மிஸ்டர் ராம்ராஜ், how are you? Fine, sir. வெல்கம். ஹலோ, Please, வாங்க. வணக்கம். ம்? இது வரைக்கும் அந்த தர்மா இங்க வராத நினைச்சா எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். தருத்திரம் இன்னும் ரெடி ஆகலையம்மா? ஆயிடுச்சுப்பா. அப்பா அண்ணன் இன்னும் வரலையா? இல்ல, அவன் வரமாட்டான். யார் சொன்னாங்க வரமாட்டான்னு? அண்ணன் வரலனா நான் தாலி கட்டிக்க மாட்டேன். முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. என்ன கல்யாணமோ என்ன சம்பந்தமோ? சீ, சரியான ரவுடி கூட்டமா இருக்கு. ஏப்பா சும்மா எழுப்பீங்க? அவனுக்கு தப்புக்கு பாவம், அவன் என்ன பண்ணுவான்? போதும், வாய மூடுறா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்கு பயப்படுறீங்க? நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக வந்தேன். யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க பிளீஸ். ஆபீசர், அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ பிளாஸ்ட் ஆயிடும். இங்க இருக்கிற சாவுக்கு நீங்க காரணம் வராதீங்க. துப்பாக்கியை கீழே போட சொல்லுங்க. ஆபீசர், துப்பாக்கி கீழே போட சொல்லுங்க. எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க, கீழே போடுங்க. அண்ணா, நீங்க நல்லா இருக்கணும். திலீப், இவன் என் தங்கச்சி மட்டும் இல்லப்பா, என்னோட தாயும். கண் கலங்காம பாத்துக்க. மந்த்ராவை கண் கலங்காம பாத்துக்கிறேன். சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் திலீப், தேங்க்ஸ் லாட். மந்த்ரா, ஏன் அழற? நோ, நீ அழக்கூடாது, அழக்கூடாது. இன்னையில இருந்து உனக்கு புது வாழ்வு ஆரம்பமாகுது. சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, that's good. திலீப், நான் வரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். யாராவது வந்தீங்க? பாபா பிளாஸ்ட் பண்ணிடுறா. டேய், I say move. வாங்க, டேய், சீக்கிரம் வாங்க. டேய், விடுங்கடா, விடுங்கடா. டேய், 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 விடுங்கடா.
போலீஸ் என்னையா காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போலீஸ் ஜீப்லயோ ஜிப்சி வேன்லயோ டேலா ஏறி உட்காந்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வரதோட உங்க டியூட்டி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்களா? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 100 நூத்துக்கணக்கான ஜனங்க முன்னாடி கொலை பண்ண ஒரு ஆள் இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இட்ஸ் ஷேம். சார் அது சும்மா பேசாதீங்க. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில நேர்மையான அதிகாரிகளை நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்க. மேல் அதிகாரிங்கிற திமிர்ல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் சொல்லுவீங்க. கம் ஆன் டெல் மீ, பிடிக்காம நீங்க என்ன பண்றீங்க? சார் அவன் எங்க இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவன் அரெஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள இன்னும் நிறைய ஆளுங்களை அவன் கொன்னுடுவான். லுக், அந்த ஏசிபி ஹிட்லர் எங்க இருந்தாலும் இமிடியேட்டா வந்து என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு கிருஷ்ணமூர்த்தி. ஓகே சார். ஆல் ஆஃப் யூ கேன் கோ நவ. ஜெகநாத், அந்த ஹிட்லர் திரும்ப அவன் பதவிக்கு வந்துட்டான்னா அவன் முன்னால நிக்கிறது ஒண்ணுதான், நம்ம செருப்பு எடுத்து மண்டையில அடிச்சுக்கிறது ஒண்ணுதாயா. டோன்ட் வரி சார். அந்த வெறி நாய் தர்மா எங்க இருந்தாலும் நான் அவனை பிடிச்சிடுறேன். வாங்க. யாரா நீங்க? நம்ம ஆர்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? ஏங்க ஜிப்ல ஜிப்ல ஆனந்த், வாசம் தாங்க முடியலையா? நாத்தடிக்கிறானா உனக்கு? சோபராஜ், எத்தனை நாள் தான் இப்படியே இதை வச்சிருப்ப? அந்த யம தர்ம சபத்துக்கு பாட கட்ட வரைக்கும் இந்த பணத்தை அது வரைக்கும். ஆனந்த், அது பணமா? அது பணமா? ஏச்ச பொறுக்கி பணங்கன சமாதி கட்டிடுவேன். லுக், அவன் ராக்கி என் தம்பி, இந்த சோப்ராஜோட தம்பிடாவ. ஜாக்கிரதை, பணங்கன்னு சொன்ன. சோப்ராஜ், நம்ம 2 பேருடைய லட்சியமும் ஒண்ணுதான். இந்த ஊருக்கு ஒரு தாதா தான் இருக்கணும், அது சோப்ராஜ். இன்னொருத்தர் இருக்கக்கூடாது. அந்த தர்மா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்பெக்டர் ஜெகநாத் 4 ஆர்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். முதல்ல அந்த பசங்களை உதச்சு உண்மையை கக்க வைக்கணும். அதோட யமதர்மனுக்கு சுடுகாட்டுல ஒரு குழி தோண்ட சொல்லு. ராக்கி ராக்கி ராக்கி, யமதர்மனுக்கு ஒரு குழி தோண்ட சொல்லிட்டேன். ராக்கி, கவலைப்படாத, அந்த நாயை தீர்த்து கட்டிடுறேன். சத்தியமூர்த்தி வந்துட்டேன் சார். சார், நீங்க டியூட்டில இருக்கும்போது குடிக்கிறது தப்பு இல்லையா சார்? ஷட் அப். அந்த 4 பசங்க ஏதாவது வாய் திறந்தாங்களா? இல்ல சார். மயிலன்னா அது தன்னால இறங்க போடாதியா. லாட்டி எடுத்து 4 போட்டா ஆட்டோமேட்டிக்கா. நான் இன்ஸ்பெக்டர்ங்கிறது நினைவு இருக்கட்டும். ஓபே மை ஆர்டர். ஆர்டர் என்ன ஆர்டர் போட்ட? உன் தோல்ல 3 ஸ்டார் இருக்குன்னா என் கையில 3 பட்டை இருக்கு. நீயும் காக்கி தான் போட்டிருக்க, நானும் காக்கி தான் போட்டிருக்கேன். ஜனங்க உன்னையும் போலீஸ்ங்கறாங்க, என்னையும் போலீஸ்ங்கறாங்க. என் சர்வீஸ் அளவு உனக்கு வயசு இல்ல, என்ன எருமங்கறியா? கர்மாங்கிற ஒரு நல்ல லெக்சரர் இன்னைக்கு ரவுடியாக்கு காரணம் நீதான். இந்த போலீஸ் ஸ்டேஷனை தெய்வம் இருக்கிற கோயிலா நினைச்சு நிஜத்தை சொல்ல வந்த தர்மாவை வாய்க்கு வந்தபடி பேசி அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட கிழிச்சு அவனை ரத்த சொட்ட அடிச்ச பாவினி. டேய் ஜெகநாதா, இது போலீஸ் ஸ்டேஷன், கிரிமினல்ஸ் பிரிப்பேர் பண்ற இன்ஸ்டிடியூஷன் இல்ல. உன் நாட்டம் தீய சக்திகள் இருக்கிறதுனாலதான் ஜனங்களுக்கு கோயில் எது மயான எதுன்னே தெரியலடா. இல்ல, இனி இந்த மயானத்தில் இருக்க எனக்கு இஷ்டம் இல்ல. இத்தனை நாள் நான் உன் கீழே இருந்தேன்னு தானே நீ திமிரா நடந்துகிட்டு இருந்த. இனி நீ என்ன ஆட்ட கூட முடியாதுடா. சத்தியமூர்த்தி செத்துட்டான்டா அந்த சத்தியமூர்த்தி. காந்தி கண்ட நவபாரத கனவை நனவாக்குறதுக்கு முன்னாடியே செத்துட்டான்டா அந்த சத்தியமூர்த்தி. இவன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு துணை போற ஆபீசரை புடிச்சு 4 சாத்துறத விட்டுட்டு இங்க வந்து தலையை குனிஞ்சுக்கிட்டு கோழைகளாட்ட நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல?
வெல்கம் வெல்கம். டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். சார், என்ன வர வச்சது காரணம்? கமிஷனர்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் அந்த ரவுடி சோப்ராஜுக்கு உடந்தையா இருந்து லா அண்ட் ஆர்டர் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொசைட்டில உள்ள அப்பாவிங்களை கிரிமினல்ஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அமைதியா இருந்த தமிழகம் ரவுடிங்களாலேயும் சமூக விரோதிகளாலேயும் அநியாயமா சுடுகாடா மாறி போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இதோ இந்த ஃபைல்ல உள்ளவன் தான். சார், இவர் ஆர்சி காலேஜ் லெக்சரர் தர்ம தானே? பர்ஃபெக்ட்லி கரெக்ட். எந்த காலேஜில் இவன் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தானோ அதே காலேஜில் தான் முதல் கொலை பண்ணான். ரொம்ப நல்ல லெக்சரர்னு பேர் எடுத்திருந்த தர்மா இன்னைக்கு ரவுடித்தனத்துல ஈடுபட்டு யம தர்மன் ஆயிட்டான். டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியும் அவனை பிடிக்க முடியல. அவன் பப்ளிக்கா வெட்டி கொலை செஞ்சாலும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் வர்றதில்லை. சோ அவனை சாட்சியோட பிடிக்கிறதுக்கு நீங்க தான் சரியான ஆள்னு தீர்மானிச்சு உங்களை ஸ்பெஷல் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சார், நீங்க என் மேல வச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸுக்கும் என்ன ரீஅப்பாயிண்ட் பண்ணதுக்கும் ஐ அம் தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் ஒன் மோர் திங், இந்த யமதர்மை எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, ஐ வில் கேட்ச் ஹிம். சத்யமூர்த்தி, நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியமூர்த்தி என்னைக்கும் சொல்றதெல்லாம் சத்தியம் தாங்கிறத தெரிஞ்சுக்க. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பாவ வேலைகளுக்காக அங்க 4 அப்பாவிங்க பலியாகிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இப்ப உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு அந்த பசங்களை காப்பாத்து பிளீஸ். புறம்போக்கு பசங்களா நடு ரோட்ல என்னத்தரா புடுங்குறீங்க? என்னடா போஸ் கொடுக்குறீங்க? எடுங்கடா வண்டிய. ஏசிபி ஸ்பீக்கிங். ஒரு சென்சேஷனல் நியூஸ். மகாலிங்கபுரம் 18வது கிராஸ்ல இன்ஸ்பெக்டர் ஜெகநாத யமதர்மா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஜெகநாத கொன்னுடுவான். என்ன சொல்ற நீ? எஸ், இது உங்க காக்கி சட்டைக்கு ஒரு சவால். டேய், யார் நீ? யமதர்ம ரசிகன். ஏண்டா நாயே, ஸ்டூடெண்ட்ஸ் மேல காக்கி பவரை காட்டுறியடா தெரு பொறுக்கி. புனிதமான இந்த காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரவுடிங்களுக்கு சப்போர்ட் பண்றியாடா செவிடி அப்பையா? இனி என்னைக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன். பிளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டு விட்டுரு. இந்த காக்கிக்கு உண்டான மரியாதையை நீ எனக்காவது கொடுத்தேன்னு சொல்லு உன்னை கண்டிப்பா விட்டுற. அது பொய் சொன்னா உங்க கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுருங்க. பயம் உயிர் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா?
அன்னைக்கு இருந்த உன் திமிரு ஆணவம் பவரு இன்னைக்கு எங்க போச்சுப்பா எங்க போச்சு நாயே நாயே உன்னை அவ்வளவு சுலபமா சாகடிக்க ஏன் தெரியுமா இந்த யூனிஃபார்மோட உன்னை கொன்னா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவமானம் அதுல எனக்கு இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்ல ஏய் ஏய் இந்த காக்கியோட மதிப்பு என்னன்னு தெரியாம இருக்கிற உன்னாட்ட அயோக்கிய உடம்புல இது இருக்கக்கூடாது 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 எரி 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 ரிமோட் 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 கலெக்டரா எடு சத்தியமூர்த்தி கலெக்டரா பொறுக்கி கலெக்டரா சொல்றாங்கல்ல That's good. That's good. கொடு சத்தியமூர்த்தி உங்கள மாதிரி நேர்மையானவங்க முடிச்ச வரைக்கும் இதுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை துடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நியாயத்தை காப்பாத்துங்க இட்ஸ் a request sir it's a request நிச்சயம் சார் தேங்க்யூ சார் இனி கூட உன் பாவத்துக்கு முடிவு கட்டிடுறா வேண்டாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் வேண்டாம் வேண்டாம் தர்மா காக்கி சட்டை போட்ட மிருகத்தை வேட்டையாடியாச்சு ஏசிபி சார் ஜெகநாதன் செத்துட்டான் நான் தான் கொன்னேன் நில்லுங்க ஜெகநாதன் செத்துட்டான் யாரும் ஓடாதீங்க நில்லுங்க நான் தான் கொன்னேன் இல்ல சார் நான் தான் இந்த நாயை கொன்னேன் சத்தியமூர்த்தி உண்மையை சொல்லு சார் நான் தான் bloody damn it come on tell me the truth man நான் தான் கொன்னேன் நான் தான் கொன்னேன் போய் சொல்லாதயா இல்ல சார் நான் தான் கொன்னேன் you bloody shit தயவு பண்ணி எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ் விட்டுருங்க சார் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை அடிச்சு சித்திரவதை பண்றதுக்கு எங்களை ஒரேடியா கொண்டுடுங்க சார் ப்ளீஸ் கான்ஸ்டபிள் ரிலீஸ் them சார் அவங்க குற்றவாளிங்க அத முடிவு பண்ண வேண்டியது நாம இல்ல கோர்ட் come on release them சார் hey release them சபாஷ் சபாஷ் ஏய் இந்த ஊர்ல உன்னை தேடாத ஏரியா இல்ல ஸ்லம் இல்ல சந்து இல்ல ஆனா நீ ஏன் என்ன தேடிட்டு வந்திருக்க அப்படின்னா உன் தைரியத்தை பாராட்ட வேண்டியதான் ஆனா இன்னைக்கு உன்னை தர்மா தர்மா இல்ல யம தர்மா அன்னைக்கு நீ என் கண்ணத்துல போட்ட அறுப்புக்கு இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அன்னைக்கு கண்ணத்துல வச்ச கத்தியை என் கழுத்துல வச்சிருந்தேன்னா இன்னைக்கு இத கேடுகட்ட நிலைமை உனக்கு வந்திருக்காது காலாய தஸ்மை நமஹாங்கிற ஸ்லோகம் சத்தியம் சத்தியம் என்ன கொன்னுட்டு உன் தம்பிக்கு சமாதி கட்டணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியாடா பொட்ட இன்னைக்கு நீ பொட்டையா நான் பொட்டையான்னு பார்த்தலாம் இந்த ஜாலா பசங்களோட சண்டை போட்டா யம தர்மங்கிற பேருக்கே அவமானம் உனக்கு தம் இருந்தா நீ ஒருத்தருக்கே பிறந்திருந்தா ஏன் மேல கை வைடா கமான்
தேனா புடிச்ச கையில அருவால பிடிக்க வச்சது நீதான். அடிங்க ஏந்திரலாம். இப்ப உனக்கு தெரிஞ்சுதா பொட்ட யாருங்கிறது? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சீய விடுவேன். உங்க மேல ஷூட்டர் சைட் ஆர்டர் இருக்கு. உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் உங்களை ஷூட் பண்ண மாட்டேன். நீங்களா சரண்டர் ஆயிட்டா உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சரண்டர். சரண்டர்? மிஸ்டர் ஹிட்லர், லூனசி ஆக்ட் படி ஒரு பைத்தியக்காரனுக்கு தண்டனை இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் யமதர்மா, நான் ஐபிஎஸ் ஆபீசர்ங்கிறது தெரியும்ல. நீங்க முத தடவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சிருக்கலாம். பட் ரெண்டாவது தடவையும் தப்பு பண்ணிட்டு சட்டத்தோட கண்கள்ல இருந்து தப்பிக்கிறது சான்ஸே இல்ல. உங்கள மாதிரி கிரிமினல்ஸ கம்பிக்கு பின்னால நிக்க வச்சு போலீஸ் பந்தோபஸ்து போட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலாம்னு சட்டம் சொல்லுது. என்ன அரெஸ்ட் பண்ற ஆபீசர் இன்னும் பொறுக்கல மிஸ்டர் ஹிட்லர். மிஸ்டர் யமதர்மா, நீங்களா சரண்டர் ஆகலைன்னா உங்களை ஷூட் பண்ண வேண்டியது. தப்பிச்சு பார்த்து முயற்சி பண்ணாதீங்க. சரண்டர் ஆகிடுங்க மிஸ்டர் யமதர்மா. ஹலோ, இத கொடுங்க. சார், உங்க வீட்டை சுத்தி போலீஸும் சூப்பராஜும் உங்களை பிடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இதெல்லாம் நோ. யார் வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் என் தங்கச்சி கையால நான் ராக்கி கட்டிக்க போறேன். இல்லைங்க, எங்க அண்ணன் கண்டிப்பா வருவான். நான் ராக்கி நிச்சயம் கட்டுவேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, எங்க அண்ணன் வந்துட்டான். அப்படியா? என்ன பண்ற? சோப்ராஜ், உங்களுக்கு என்ன வேணும்? யம தர்மம் வேண்டாம். இது யம தர்மம் வீடு இல்ல. யம தர்மம். Don't shout. ஹலோ ஹலோ, போலீஸ். யம தர்மம் எங்க? தெரியாது. அவன் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. ஏய், அவன் எங்க இருக்கான்? தெரியாது. தெரியாது. சொல்லு. ஏய், அவன் எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? தெரியாது. தெரியாது. ஏய், தெரியாது. கடைசி தடவையா கேட்கிறேன், எங்க இருக்கான்னு சொல்லு. தெரியாது. ஐயோ, அநியாயமா அவரை சாகடிக்கிறானே. ஆமா, அநியாயம். நியூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். அன்னைக்கு நீ என் தம்பி அடிச்சப்பவே உன்னை தீர்த்திருப்ப. சான்ஸே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துடலாம்.
மந்த்ரா 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 என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா மந்த்ரா பேசுப்பா நான் தாமா ஓ அண்ணன் இருப்பா மந்த்ரா மந்த்ரா எவ்வளவு கொடுத்து வச்சு வேண்டாம் உன் மடியில வச்சு உயிரை விடுறேன். நோ நோ அப்படியெல்லாம் பேசாதம்மா பேசாதம்மா மந்த்ரா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாருமா யாருன்னு சொல்லுமா சொல்லு மாமாவும் அந்த தோபராஜன் அண்ணா அண்ணா உழைக்கிறது கஷ்டம் அண்ணா உழைக்கிறது கஷ்டம் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியும் அதை கட்டுறதுக்காகத்தான் இல்லம்மா இல்ல உன்னை காப்பாற்ற முடியாம போனதுக்கு அப்புறம் இந்த ராக்கிய கட்டிக்கிட்டு என்னம்மா பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீதான் எனக்கு அண்ணனா விஜய கொண்டது யாரு தெரியாது. கவுன்சிலர் ராஜ்பாஸ்கரை கொண்டது யாரு தெரியாது. தெரியாது சொல்றியா இல்லையா? தெரியாதுடா. சொல்லு சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். கவுன்சிலரை கொலை பண்ணது அந்த ஆனந்தராஜ் தான். அதுக்கு சாட்சியா அந்த விஜய கொண்டதும் அதே ஆனந்தராஜ் தான். ரெண்டு கொலைகளுக்கும் காரணம் அந்த ஆனந்தராஜ். நடிக்கிற யாருன்னு தெரியலையா? நான் யாருன்னு உனக்கு தெரியல. தர்மா, ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன்? அன்னைக்கு நீதானக்கா கோர்ட்ல வாதாடி என்ன ஒரு பைத்தியம்னு ப்ரூவ் பண்ண. அதே லூசு அதே லூசு. சரி, எதுக்காக இப்ப வந்தேன்?
நான் எதுக்காக வந்த தெரியுமா? எவன நீ ஸ்ரீராமச்சந்திரன் பூஜை செய்தியோ அவ ஸ்ரீராமச்சந்திர இல்ல, அவ ஒரு ராட்சச. அவ ஒரு ராட்சசன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்த. ஐயோ, என் உயிருக்கு உயிரா இருந்த என் தங்கச்சி, என் தாய்க்கு சமமா இருந்த என் தெய்வத்தை, என் பத்ராவ அநியாயமா கொண்டுட்டாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஓ, போலீஸ். நான் சொல்லல. நீ கொடுத்து வைக்காதவன் எதுக்குடா? ஒவ்வொரு வீட்லயும் அக்கா தங்கச்சிங்களோட மாங்கல்யத்தை காப்பாற்ற வேண்டியது அண்ணன் தம்பிகளோட கடமை. ஆனா நம்ம வீட்டுல இன்னைக்கு இதான் கோர்ட்டு, நீதான் லாயரு, நான் தான் ஜட்ஜு, உன் புருஷன் தான் குற்றவாளி. டுடே ஐ வில் கிவ் தி ஜட்ஜ்மென்ட். சட்டப்படி உன் புருஷனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீ சொல்றியோ அதை கொடுக்கறதுக்கு நான் தயார். தெரியும், எனக்கு நல்லா தெரியும். உங்க சட்டத்துல இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் புருஷ செத்தப்புறம் தான் தலையை கழட்டுவாங்க. ஆனா நான் சாவு. அப்பா அம்மா என்னாச்சு? யமதர்ம சோப்ராடு தூக்கிட்டு போயிட்டா சார்.
இன்னும் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அவன் வரமாட்டான். மேல ஆக வேண்டியதை பாருங்க. டாக்டர், யமதர்மா வர்ற வரைக்கும் இங்க எந்த சடங்கும் நடக்க கூடாது. யமதர்மா 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 அவன் வர்ற வரைக்கும் எங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. தெரிஞ்சுக்குங்க. நாங்க சொல்றத கேளுங்க. வேண்டாம் டாக்டர், வேண்டாம். ஏய் பிரசாந்த், என் தெய்வத்துக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? என் மந்த்ராவுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு நீயா இருக்கட்டும், அப்பனா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த வித தகுதியும் இல்ல. இவளுக்கு உறவுன்னு யாராவது இருந்த அது நான் தான். இவன் என் தங்கச்சி, நான் இவன் அண்ணன், இவன் என் தாயி, நான் இவளுக்கு மக. That's all. That's all. மந்த்ரா, மந்த்ரா, உன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த சோப்ராஜ இன்னைக்கு முன்னால நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இடிச்சிட்டு வந்திருக்க. அந்த சோப்ராஜ் எந்த கையால உன்னை கொண்டானோ அந்த கைய மந்த்ரா, 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 அந்த கைய முறிச்சிட்ட. மந்த்ரா, உன்னை அவ காலால எட்டி முடச்சல. அந்த கால மந்த்ரா, உனக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடியே இவனை கொல்லணும்னு நினைச்சேன். கொல்ற, ஓ முன்னாலேயே இவனை கொல்ற. Please don't kill him. சாவு. ஏசிபி சார், இன்னைக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. எனக்கு இல்ல, இந்த சமுதாயத்துக்கு பிடிச்சிருந்த பைத்தியம். மந்த்ரா, இன்னைக்காவது நான் பைத்தியம் இல்லைன்னு ஒரே ஒரு தடவை சொல்றீங்களப்பா? தர்மா, நீ பைத்தியம் இல்லப்பா, நீ பைத்தியம் இல்ல. பொண்ணு பைத்தியம் சொல்லு, நாங்கெல்லாம் பைத்தியம். தீபு, உன்னை நான் அனாதையாக்கிட்டேன். சாரிடா. ACP sir, now you can arrest me. Mama, I am also sorry. Kurta, you're right. இந்த தைரியம் வேணும். எனக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துல வாழறதுக்கு இந்த தைரியம் வேணும்பா.
இந்த தைரியம் வேணும் மத்ரா. நானும் மத்ரா. தர்மா தர்மா. தீபு யமதர்மா 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 யமதர்மா.